Hi friends, welcome to Pragya's Academy. Learn spoken English through Tamil language. இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, இங்கிலீஷ் கிராமரில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸில் ஆம் ஈஸ் ஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 வேர்ட்ஸை நம்ம எங்கே எப்படி பயன்படுத்தணுன்ட்டு கிளியராக வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகே, இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ ஒரு வாட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணுன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு சொன்னோம். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஐ டீச் இங்கிலீஷ். உங்களுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். யூ லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஹீ சிங்ஸ் சாங். அவர் பாடலை பாடுவார். ஷீ பிளேஸ் செஸ். அவள் செஸ்ஸை விளையாடுவாள். இந்த மாதிரியான அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நான் இங்கே டீச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து பாடிட்டுருக்காரு, அவள் வந்து செஸ் விளையாடிட்டுருக்காள். இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ணது, ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணது வந்து ஒரு சென்டென்ஸு. இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அங்கே நம்ம ஆக்ஷன் பேஸ் பண்ணி பேச மாட்டோம். அதாவது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்னக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது. வெர்புக்கு பதிலாக ஹெல்பிங் வெர்பை வச்சு நாம் ஒருத்தருடைய கேரக்டரை பற்றியோ இல்லை ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை பற்றியோ பேசக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சென்டென்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹி இஸ் ஏ போலீஸ்மேன். She is a doctor. They are students. He is handsome. She is beautiful. இந்த மாதிரி இங்கே எந்த விதமான ஆக்ஷன் பற்றி நம்ம பேசலை. He is policeman. அவர் வந்து ஒரு போலீஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஷீ இஸ் டாக்டர். அவங்க வந்து ஒரு டாக்டர்னு சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். அவர் அழகாக இருக்காருன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அவள் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனை பற்றி சொல்லணுன்னாலும், ஒருத்தருடைய கேரக்டரை பற்றி நம்ம சொல்லணுன்னாலும் இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். இங்கே வந்து மெயின் வெர்ப் இருக்காது. உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரம் பாருங்கள். நம்மளுக்கு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இங்கே இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. இந்த 7 சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸை மட்டும் நீங்கள் மஸ்ட் அண்ட் ஷுட்டாக புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த 7 சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸில் எங்கெங்கே ஆம் வரும், எங்கெங்கே ஆர் வரும், எங்கெங்கே ஈஸ் வரும், இதுக்கான ஒரு டைம் டேபிள் மாதிரி நான் காட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா இந்த 3 வேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஐ இருக்கும்போது ஆம் வரும். ஐ இருக்கும்போது ஆம் வரும். வி, யூ, தே, இந்த 3 சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வரும்போது ஆர், ஏஆர்இ, ஆர் வரும். வி ஆர், யூ ஆர், தே ஆர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹீ, ஷி, இட். ஹீ, ஷி, இட் வரும்போது ஈஸ் வரும். ஹீ, ஷி, இட்டுக்கு பதிலாக ஹீனா என்னங்க, ஒரு ஆண். ஒரு ஆணுடைய பெயர் வந்தாலும் அங்கே ஈஸ் தான் வரும். விஜய், பிரதீப், சூர்யா, அஜித், இந்த மாதிரி எந்த ஒரு ஜென்ஸோட பேர் வந்தாலும் நாம் ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். ஷீன்னு வருது பார்த்தீங்களா. ஷீ அப்படின்னாக்கா கீதா, ரீதா, ஸ்வேதான்ற எந்த நேம் வந்தாலும் நாம் இங்கே பயன்படுத்த வேண்டியது ஈஸ் தான். ஷீனா ஷீ மட்டும் இல்லை, ஷீயை டினோட் பண்ணக்கூடிய ஒரு நேம் வந்தாலுமே ஈஸ் தான் நாம் யூஸ் பண்ணணும். வித் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நீங்களே சொல்லுங்கள். இது 3 நாளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் 1 செகண்ட் இந்த கொஷினை பார்த்துட்டு வீடியோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஓனாக ஆன்சரை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஆன்சரை கிராஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு உங்களுக்கே புரியும். ஒரு செல்ஃப் அனாலிசிஸாக இருக்கும். ரெடியாக இருங்க. ஐ டேஷ் எ டீச்சர். We dash doctor. You dash students.
they dash my parents. He dash my husband. She dash beautiful. It dash new phone. Vijay dash intelligent. Geeta dash clever. ஓகேங்க, இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆன்சரை ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சரை நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள்.